கோயம்புத்தூரின் இசை கலைக்களத்தில் ஒரு மணி விளக்காக ஒளிர்கிறது டாட்சன் மியூசிக் பாரடைஸ். 3 கிளைகளுடன் இயங்கி வரும் இந்த இசை பயிற்சியகம் இசையை வெறும் கலையாக மட்டுமல்லாமல் வாழ்வின் ஒரு பயணமாகவும் உணர்வுகளின் வெளிப்பாடாகவும் மாணவர்களுக்கு உணர்த்தி வருகிறது. இதன் நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான டாக்டர் ஐசக் நெல்சன் இசைக்கலையில் ஆழ்ந்த புலமை பெற்ற ஒரு மாமேதை. அவரது திறமையும் அர்ப்பணிப்பும் மனிதநேயமும் இந்த பயிற்சியகத்தை ஒரு தனித்துவமான இடமாக மாற்றியுள்ளது. டாட்சன்ஸ் மியூசிக் பாரடைஸ் கோயம்புத்தூரில் 3 கிளைகளோடு இயங்கிட்டு இருக்கிற ஒரு இசை கல்வி நிறுவனம், இசை பயிற்சி பள்ளி. டாட்சன்ஸ் மியூசிக் பாரடைஸ் 1985 தொடங்குது. ஸோ இந்த வருஷம் நாங்கள் 35வது ஆண்டு விழா கொண்டாட போகிறோம். ஐ எம் டாக்டர் ஐசக் நெல்சன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ டாட்சன்ஸ் பாரடைஸ் கோயம்புத்தூரில் ஹெட் ஆஃபீஸோடவும் சரவணப்பட்டி அண்ட் இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் காலேஜ் நவ இந்தியாவில் வந்து பிரான்ச்சஸ் வச்சு மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இங்கே வந்து படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போது நிறைய பேர் படிக்கிறாங்க. இங்கே ஏஜ் லிமிட் கிடையாது. 4.5 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக பழகிற ஒரு இடம் டாட்சன்ஸ் மியூசிக் பாரடைஸ். த ரீசன் வந்து இங்கே ஈஸி வே டு லேர்ன் மியூசிக். எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்றது, காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஷார்ட் பீரியடில் எப்படி நம்ம அழகாக ஒரு இசைக்கருவியை கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் நோக்கமே. அதுதான் அதான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். டாக்டர் ஐசக் நெல்சன் இசைக்கருவிகளில் தனது அபாரமான திறமையால் உலகளவில் புகழ் பெற்றவர். அனைத்து இசைக்கருவிகளையும் ஆழ்ந்த புலமையுடன் வாசிக்கும் திறன் கொண்டவர் இவர். இவரது திறமைக்கு மகுடமாக 2 முறை இசைக்கருவிகளை வாசித்து உலக சாதனைகள் படைத்து தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் நிலைநாட்டியுள்ளார். இவரது இசை பயணம் கடின உழைப்பு, ஆர்வம் மற்றும் புதுமையை தழுவிய ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது. என் டாட்டர் ஹர்ஷிதாங்க. இந்த கிளாஸில் வந்து 4 இயர்ஸாக வந்து மியூசிக் படிக்கிறா. ஷீஸ் 14 இயர்ஸ் ஓல்டுங்க. ஷீஸ் பீன் இங்கே வந்து கிளாஸ் படித்து அவள் வந்து இப்போ வந்து பாட்டெல்லாம் வாசிக்கிற அளவுக்கு வந்திருக்கா. கார்ட்ஸ் எல்லாம் நல்லா வாசிக்கிறா. சார் சொல்லி கொடுக்குறது அவளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால, சின்ன குழந்தை, எங்களுக்கு யாருக்குமே வீட்டில் மியூசிக் எதுவும் தெரியாதுங்க. சார் சொல்லி கொடுக்கறத வச்சு அவள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சார். ஒரு 3 இயர்ஸாக வந்துருக்காங்க. என் சின்ன பொண்ணுங்க சார் தனிஷ்கா, இவ வந்து கீபோர்டுங்க சார். பெரிய பொண்ணு வந்து தனிஜா வயலின் கற்றுக்குறாங்க. இப்போது டிப்ளமா கோர்ஸ் இது பண்ணியிருக்காங்க சார். நாங்கள் ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது. இவளுக்கு 6 இயர்ஸ் ஆச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வாசிக்கிறா. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இந்த லாக்டவுன் முடிஞ்சு அடுத்த டைம்லேயே அப்படியே வந்து இங்கே ஜாயின் பண்ணது தான். இன்னும் மட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்கா. நம்ம நினைச்சதை விட நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கா. மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம சார் வந்து பார்த்தோம்னா அதை வந்து சர்வசாதாரணமாக எல்லா குழந்தைகளையும் வந்து ஸ்டேஜில் ஏற்றி விட்டு உடச்சி விட்டுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அட்டாசமாக போயிட்டு இருக்கு. மற்ற குழந்தைகளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 இயர்ஸ்ல ரொம்ப நல்ல கார்ட்ஸ், நோட்ஸ், ஸ்கேல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நிறைய நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கான். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இவனோட எஃபர்ட் ப்ளஸ் சார் சொல்லி கொடுக்குற மெத்தட் ரெண்டும் கோயின்சைட் ஆன மெத்தட் தான் அதுக்கு ரீசனாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். என் பையன் பேர் மதன் கார்த்திக். இப்போ லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக இங்கே படிச்சுட்டு இருக்கிறப்பல கீபோர்ட் கற்றுக்கிறப்பல ஏற்கனவே ஒரு சென்டரில் அனுப்பிச்சிருந்தேன். அந்த அளவுக்கு அங்கே இது பண்ண சொல்லித்தரல. இப்போ இந்த அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குங்க. சார், என்னோட பொண்ணு பேர் வந்து ஈஷா. நான் இப்போ எதுக்கு இந்த வயலின் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், அவளுக்கு ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் லாங்காக. அதுக்காக தான் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அவளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது வயலின் தான் சூஸ் பண்ணான். அதனால எடுத்தேன். இன்னொரு இதில் வந்து எனக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேக்ஸ் ஸ்கில், சயின்ஸ் எல்லாமே இதனால டெவலப் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் சார்ட்டு இருக்கிற நோட்ஸ் வந்து இப்போ எங்கேயுமே இருக்காது சார். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக வச்சிருப்பாங்க. அதனால எனக்கு இந்த அகாடமி ரொம்ப பிடிச்சிருக்கு, மியூசிக் அகாடமி. என்னோட பொண்ணு பார்த்தா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஆஃப்டர் 60 அந்த ரேஞ்சில் கூட ஒரு 2-3 சாருங்க வராங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க எப்படி கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட அந்த பொண்ணை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் ஒரு நல்ல கீபோர்ட் பிளேயராக வருவான்னு எதிர்பார்க்குறேன். இந்த பயிற்சியகத்தின் தனித்துவம் ஒவ்வொரு மாணவரின் திறமையையும் கண்டறிந்து அதை மேம்படுத்தி அவர்களை ஒரு சிறந்த இசைக்கலைஞராக உருவாக்குவதில் உள்ளது. டாக்டர் ஐசக் நெல்சனின் வழிகாட்டுதலில் இங்கு பயிற்சி பெற்ற எண்ணற்ற மாணவர்கள் உள்ளூர் மற்றும் பன்னாட்டு மேடைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று வருகின்றனர். ஸோ இங்கே என்னென்ன அட்வான்டேஜஸ் டாட்சன்ஸில் ஏன் நீங்கள் சேரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இண்டிவிஜுவல் கோச்சிங். செகண்ட் விஷயம் இங்கேயும் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏசி கிளாஸ் ரூம், குட் ஆம்பியன்ஸ். ஸோ ஷெட்யூல்டு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஜாஸ்திக்கு கஜன்னு போட்டு பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து யார் வந்தாலும் யாரோட கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேராக எங்கிட்ட பேசுவாங்க, எங்கிட்ட கற்றுக்குவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ் டாட்சன்ஸில் பழகிறதுக்கான அட்வான்டேஜஸ். ஸோ இங்கே 4.5 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் பழகிறாங்கன்னு சொன்னேன்.
இது எப்படி சாத்தியம்னு கேட்டாக்கா, இது ஒருத்தருக்கும் எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற சிலபஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிலபஸ் எப்படி எனக்கு ஃபார்ம் பண்ண முடிஞ்சுனாக்கா, நான் இத்தனை இசைக்கருவியை வாசிக்கிறதுனால ஒரு இசைக்கருவியோட அந்த எப்படி டெக்னிக்ஸ் எப்படிலாம் கற்றுக்கிட்டா ஈஸியாக கற்றுக்கலான்றதை நான் சின்னதுலேருந்து கற்றுக்கிட்டனால அதெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு சிலபஸாக ஃபார்ம் பண்ணி புத்தக வடிவில் கொண்டு வந்து இன்றைக்கி அது யாருக்கு என்ன அப்ளை பண்ணும். சிலருக்கு வரலைனாக்கா அப்போவே அவங்களுக்கு வேறு பேட்டர்ன் சொல்லி கொடுத்து அந்த பேட்டர்னில் அவங்களுக்கு கொண்டு வந்துடும். இப்போ வயலினில் டஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஃப்ளூட்டில் டஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதெல்லாம் இங்கே வந்து ஈஸியாக பழகிக்கிறாங்க. ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போயிட்டு அதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் வராமல் ஈஸியான மெத்தடில் எப்படி கேட்டுது. அதனால தான் என்னோட புக் பேரே வந்து என்ன வச்சுருக்குனாக்கா, ஈஸி வே டு லேர்ன் மியூசிக். டாக்டர் ஐசக் நெல்சனின் சேவையில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம், ஒரு கண் தெரியாத பெண்ணுக்கு இசை கருவி வாசிக்க பயிற்சி அளித்து அவரை மேடைகளில் பிரகாசிக்க வைத்ததாகும். இந்த சாதனை அவரது பொறுமை, அர்ப்பணிப்பு மற்றும் இசையின் மீதான அவரது அளவற்ற அன்பை எடுத்துக்காட்டுகிறது. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6.5 வயசு பாப்பாவை என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க கீபோர்டை கற்றுக்கிறதுக்கு. அந்த பாப்பாவுக்கு கீபோர்டை கற்றுக் கொடுத்தேன், 2 வருஷம் கற்றுக் கொடுத்தேன். பிஃபோர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸில் இண்டிபெண்டன்ட் டே அன்னைக்கு வாசித்தா. அன்னைக்கு எல்லாமே வைரல் ஆயிடுச்சு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த பாப்பாவை. 8.5 வயசு பாப்பாவை எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரீசன் வந்து பாப்பா பிளைண்ட், கண்ணு தெரியாத பாப்பாவை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா டிவிலையும் பேப்பர்லையும் நாங்கள் வைரல் இருந்தோம் அந்த வாரத்தில். ஸோ கலெக்டரே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அது பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எப்படி நடந்துச்சுனாக்கா, அந்த அம்மா எல்லா இன்ஸ்டியூட்டுக்கு போய் கேட்குறாங்க. கேட்கும்போது யாருமே எடுக்கல. ஏன்ட்ட வந்தப்போ நான் ஓகேன்னு சொன்னேன். எப்போதுமே டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் என்ன பண்ணுவோம், இது என்னோட கேள்வி. அதனால கிளாஸ் எடுத்தேன், நல்லா ட்ரெயின் பண்ணேன். அப்போ அவள் ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கண்ணை கட்டிட்டு உட்காந்து அவளுக்கு எப்படியெல்லாம் அந்த கீபோர்டை ஃபீல் பண்ணுவான்ட்டு நான் ஃபீல் பண்ணி அந்த சிலபஸ் ஃபார்ம் பண்ணி அவள்கிட்ட அந்த கிளாஸ் எடுத்து சக்ஸஸ் பண்ணோம். ஸோ அதனால என்ன ஆச்சுனாக்கா, அப்போ தான் எனக்கே வந்து கண்ணை கட்டிட்டு எனக்கு வாசிக்க முடியுன்ற விஷயம் எனக்கே புரிஞ்சது அப்போ தான். ஸோ அதனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசித்து பார்த்து எனக்கு கண்ணை கட்டிட்டு வாசிக்க முடிஞ்சு. ஸோ அதுதான் நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பார்க்காகவும் லீடாகவும் இருந்துச்சு. ஸோ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணனால 2 வேர்ல்டு ரெக்கார்டு, 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டிசபிலிட்டி சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால யூனிவர்சிட்டி அப்ரூவல் கிடச்சிச்சு. இப்படி தான் ஒன்றுக்கு லிங்க் ஆகி வந்துச்சு. நம்ம அந்த பாப்பாக்கு செஞ்சது வந்து இது வரைக்கும் நமக்கு இவ்வளோ அட்வான்டேஜாக வந்துருச்சு. ஸோ இது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து எந்த டிசபிலிட்டிஸ் வந்தாலும் வேண்டாம்னு சொல்கிறதில்ல, கிளாஸ் எடுத்து கொடுத்தோம். அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, யாரோ ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்கு நாங்கள் இருக்கிறோம். டாட்சன் மியூசிக் பாரடைஸ் வெறும் இசை பயிற்சியகம் மட்டுமல்ல, இது ஒரு சமூகத்தின் கனவுகளை நனவாக்கும் ஒரு மையமாகும். இங்கு கற்பிக்கப்படும் இசை மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் படைப்பாற்றலையும் வளர்க்கிறது. இசையின் மூலம் மனித மனங்களை ஒருங்கிணைத்து புதிய தலைமுறையை உருவாக்கி வரும் இந்த பயிற்சியகம் கோயம்புத்தூரின் பெருமைக்குரிய ஒரு நிறுவனமாக திகழ்கிறது. டாக்டர் ஐசக் நெல்சனின் இந்த இசை பயணம் இன்னும் பலருக்கு வெளிச்சமாக அமையட்டும்.